இப்போ சோஷியல் மீடியாலலாம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏதாச்சும் கமர்தீன் வந்து சாரி கேட்கல. ஆனா பாரு வந்து அன்னைக்கு வந்த இடத்துல சாண்ட்ரா கிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ராவும் பாருவும் சேர்ந்து ஹக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்லேயே ஹக் பண்ணி அவங்க 2 பேரும் மனசில் என்ன நினச்சாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சுமூகமாக முடிஞ்சிருக்கும். 2 பேரும் ஹாப்பியாக திரும்பி போயிருப்பாங்க. ஆனால் பாரு ஏதோ கொஞ்சம் சொல்ல வருவாங்க. சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் ஸ்டாப் பண்ணியிருப்பார். பாருவை பேச விட்டுருக்க மாட்டார். ஏதோ ஒரு ஹரியில் நின்ன மாதிரியே இருந்தார். ஸோ திருப்பி அனுப்பி விட்டுட்டார். அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சோஃபாவில் வந்து கமர்தீனும் கானா வினோத் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. அப்புறம் பாரு வந்தவுடனே கமர்தீனும் பாருவும் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க, கமர்தீன் வந்து வினோத் அண்ணாவை தூக்கி எறிஞ்சிட்டாங்க பார்த்தியா, பாருவை பார்த்தோன்னே தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு. ஆக்சுவலாக அப்படி இல்லை. பாருவை பார்த்தோன்னே வினோத் அண்ணா வந்து அங்கே இடம் கொடுத்துட்டு அவர் எஃப்ஜே பக்கத்தில் போய் உட்காந்துருப்பார். பொதுவாக வந்து ஒரு ஜென்டில்மேன் ஒரு பிஹேவியர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்திருக்காங்க 2 பேரும் சேர்ந்து உட்காரட்டும் அப்படிங்கிற மாதிரி வினோத் அண்ணா தான் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருப்பார். சரி, இப்போ கமர்தீன் எதனால சாரி கேட்கல அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 விஷயம். ஒன்று வந்து பிரஜன் வந்திருந்தப்போ சொன்னார் இந்த மாதிரி கலையரசன் சொல்லியிருப்பார் பிரஜன் கிட்ட கமர்தீன் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, சாரின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பிரஜனும் வந்து சரி விட்டுட்டா பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் கண்ட்ரோலோட இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் அந்த வீடு நம்மளை ஒரு மாதிரி பண்ணும், அதனால நீயும் இது பண்ணிட்ட, பரவாயில்ல விட்டுடா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து அவரை மன்னிச்சிருக்காரு. அது ஒரு ரீசன். இன்னொரு விஷயம் வந்து சாண்ட்ரா இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமும் நான் வந்து பாருவோட நட்பை தொடரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பாருவை நிறைய இடத்துல நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் கமர்தீன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவரும் இங்கே இருந்திருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு, இருந்தாலும் கமர்தீனை பார்த்தாலே எனக்கு பயமாக தான் இருக்குது, அவன் என்ன வேணால் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது கமர்தீன் போயிட்டு சாரி கேட்கறதுக்கு, ஏன்னா அவங்களும் ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க, சாண்ட்ராவும் ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி அவர் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் போயிருக்காரு. அவர் பேசின அந்த ஒரு மோசமான வார்த்தைகளுக்கு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சாண்ட்ராவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தான் போயிருக்காரு. அதனால தான் அவர் கேட்கல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஜோடி ஆர் யூ ரெடிக்கு வராங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து இப்போதைக்கு வர்றது எல்லாமே ரூமர்ஸ் தான். ஒருவேளை அவங்க வரலாம், அவங்க வரமாட்டாங்கன்னு நான் சொல்லலை. பட் இப்போ வரைக்கும் ஆக்சுவலி எந்த கன்ஃபார்ம்டு நியூஸும் வரல. இப்போ வரைக்கும் வந்து இப்போது பொதுவாகவே பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்தவங்க யாரெல்லாம் ஜோடியாக இருக்காங்கன்னு பார்த்து அவங்களெல்லாம் பிடிச்சி ஜோடியில் போடுவாங்க. விஜய் டிவியோட வேலையே அதுதான், எப்படியா ஜோடி சேர்த்து விடுறது. அதை வச்சுட்டு தான் எல்லோரும் சொல்கிறாங்களே தவிர அது கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. கன்ஃபார்ம்டு அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.